வணக்கம் அன்பு நண்பர்களே. ஒரு சமயம் பட்டுக்கோட்டையிலிருந்து ஒரு பணக்கார பிரமுகர் மகா பெரியவரை பார்க்க வந்தார். அவர் நெடுநாளைய பக்தர். வந்தவர் மகான்கிட்ட முறையிட்டார். பெரியவா, நான் ஒரு கார் வாங்கியிருக்கேன். அது வாங்கின நாள்ல இருந்து பல தடவை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சின்ன சின்ன ஆக்சிடெண்ட்டாக ஆகிட்டே இருக்கு. அந்த காரை எடுத்துட்டு வெளியில் போனாலே ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுது. நான் எவ்வளவோ ஜோசியக்காரங்களை பார்த்துட்டேன், நிறைய பரிகாரம் பண்ணிட்டேன், எந்த பயனும் ஏற்படலை அப்படின்னு கிட்டத்தட்ட அழும் குரலில் பேசினார். அதை கேட்ட மகா பெரியவர் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்தார். நிஷ்டையில் கொஞ்ச நேரம் இருந்தவர் கண்களை திறந்து ஒரு கேள்வி கேட்டார். உங்கள் ஊருக்கு பக்கத்தில் கன்னியாகுறிச்சின்னு ஒரு கிராமம் இருக்கா அப்படின்னு கேட்டார். அந்த பிரமுகருக்கு சுருக்குன்னு இருந்துச்சு அந்த கேள்வி. உடனே திடுக்கிட்டு போன ஒரு மாதிரி இருந்துட்டு அதுக்கு தெளிவான பதில் கூற முடியாம தவிச்சார். உடனே மகா பெரியவா தொடர்ந்து பேச ஆரம்பிச்சார். அங்க மகாமாயான்னு ஒரு கோவில் இருக்கு. அதுல இருக்கிறது ரொம்பவே சக்தி வாய்ந்த அம்மன். அந்த அம்பாள் அபிஷேகத்துக்கு முதல்ல ரூபாய் 50 அனுப்பு. அப்புறம் உன்னோட காரோட முன் பக்கத்துல கன்னியாகுறிச்சி அம்மன் துணைன்னு முதல்ல எழுது அப்படின்னு சொன்னார். இதை கேட்டதும் கண்கள் கலங்கி ஏதோ ஒரு அதிசய உணர்வுனால மகா பெரியவர் காலில் விழுந்தாரு. ஐயா, எங்களை மன்னிச்சிருங்க. என்ன மகா பெரியவர் என்னை மன்னிக்கணும். எங்க குடும்பத்துக்கே கன்னியாகுறிச்சி அம்மன் தான் துணை. அவங்க தான் எங்களோட குலதெய்வம். எங்கள் அப்பாவோட அப்பா காலத்தோட அந்த அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறது, விசேஷ பூஜைகள் பண்ணுறது எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. குழந்தைகளுக்கு முதல் முடி இறக்கிறது நாங்கள் அந்த கோவிலில் தான் பண்ணுவோம். அது என்னமோ தெரியல, அந்த குடும்ப வழக்கம் போன தலைமுறையோட மறந்து போச்சு. நல்ல வேளை மகா பிரியவா இதை எனக்கு சொல்லிட்டீங்க. இனிமேல் நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு நெகிழ்ந்து போய் சொன்னார். தொடர்ந்து குலதெய்வத்தை அவர் வழிபட விபத்து இல்லாமல் அந்த கார் ஓடியது. ஒருத்தரோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வண்டி ஓடணும்னா அது குலதெய்வத்தோட அனுகிரகம் ரொம்பவே முக்கியம். ஒரு முறை காஞ்சி மகான் கேரள மாநிலம் கொல்லங்கோடுங்கிற ஊரில் முகாமிட்டிருந்தார். அங்கே வேதத்திற்கான ஆய்வு சபையை அவர் உருவாக்கி வேத பண்டிதர்களெல்லாம் கூட்டி ஆய்வு சபை நடத்திக்கிட்டு இருந்தார். அப்போ விஷ்ணுபுரம்ல இருந்து வேத பண்டிதர் ஒருவரும் அந்த சபைக்காக அங்க வந்திருந்தாரு. அந்த நேரத்துல மடத்துல ஒரு அன்பு கட்டளை மகா பெரியவர் மூலமா இருந்தது. காஃபிங்கிறது தவிர்க்கப்பட வேண்டிய பானமாகவும் தடை செய்யப்பட்ட பானமாகவும் மடத்துல இருந்தது. உடலின் நன்மைக்காகவும் ஏதோ ஒரு தெய்வ சூட்சுமத்தை அறிந்ததுனாலையும் அப்படி ஒரு உத்தரவை மகா பெரியவர் போட்டிருந்தார். இருந்தாலும் காஃபி பழக்கம் தவிர்க்க முடியாதது இல்லையா? தொடர்ந்து பல வருடங்களா அந்த பானத்தை குடிச்சுக்கிட்டே வர்றவங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்துல அது கிடைக்காம போனா தாங்க முடியாத ஒரு தாபத்தை உருவாக்கும். இதே நிலையில்தான் அந்த விஷ்ணுபுரம் பண்டிதரும் அதிகாலை காப்பிக்காக தவின்னு தவிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ அவரோட தவிப்பை யாரோ ஒரு அன்பர் கவனிச்சுக்கிட்டே இருந்துட்டு தனியா வெளியே கூட்டிட்டு போய் இவர் கேட்காமலே சூடான காஃபியை கொண்டு வந்து கொடுத்தாரு. பண்டிதருக்கு ஒரே ஆனந்தம். போன உயிர் வந்த மாதிரி அப்படி ஒரு மகிழ்ச்சி. கொஞ்ச நேரத்துல வேத சபை கூடிச்சு. யாருக்கும் தெரியாத மாதிரி அப்படியே சபையில வந்து உட்கார்ந்துக்கிட்டாரு. கொஞ்ச நேரத்துல மகா பெரியவர் சபைக்கு வந்தாரு. அவரை நமஸ்கரிச்சுட்டு இந்த பண்டிதர் அவர் பக்கத்துல உட்கார்ந்தாரு. அப்போ மகா பெரியவர் இவர் பக்கம் திரும்பி, என்ன காஃபி சாப்பிட்டாச்சா அப்படின்னு பெரியவர் தனக்கே உரிய தெய்வீக புன்சிரிப்போட கேட்டாரு. ஆடி போயிட்டாரு. யாருக்கும் தெரியாதுன்னு நான் செஞ்ச காரியத்தை டக்குன்னு கேட்டுட்டாரே அப்படின்னு மனசுல ஒரு வித பயம் தோன்றிடுச்சு. இல்ல, அவன்தான் ஏதோ வந்து கொடுத்தான், குடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பட்டும் படாமலும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அடுத்த அதிர்ச்சியை கொடுத்தாரு மகா பெரியவர். நான் தான் உங்களுக்கு கொடுக்க சொன்னேன் அப்படின்னு மறுபடியும் சிரிச்சுக்கிட்டே சொன்னார். மடத்தில் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். வெளியிலேருந்து வர்றவங்க ஏன் கஷ்டப்படணும், அதனால தான் அவர் மூலம் அவங்களுக்கு கொடுக்க சொன்னேன் அப்படின்னு கரிசனமாக சொன்னார். அடடா, இந்த எளியவன் வேலையும் எவ்வளவு கரிசனப்பட்டிருக்காருன்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். தன்னோட சட்டத்திட்டங்களுக்காக மற்ற யாரையும் சிரமப்படுத்தினதில்லை மகா பெரியவர். இன்னொரு நிகழ்வு, திருச்சியை சேர்ந்த சுந்தரேசன்கிறவரு மகா பெரியவர்கிட்ட அளவு கடந்த பக்தி கொண்டவர். பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பின்னாடி சென்னையில நங்கநல்லூர்ல தன் மகன் வீட்டிலே தங்கிட்டாரு. அப்போ அவருக்கு உடல்நிலை முற்றிலும் மோசமடைந்து படுத்த படுக்கையா இருந்தாரு. மருத்துவர்கள் அனைவரும் கைவிட்டு விட்ட நிலையில தனது இறுதி நாட்களை எண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த நிலையிலையும் காஞ்சி மகானை பார்க்க போக முடியலையே அப்படிங்கிற கவலை அவரை ஒரு பக்கம் வாட்டி வதச்சது. தினமும் காஞ்சி மகானை நினைச்சு ஒரு தடவையாவது அவர் தரிசனம் வேணுமே அப்படின்னு சொல்லி ஏக்கத்திலேயே கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தார். அதே சமயம் காஞ்சி மகா பெரியவர் பிறந்த அனுஷ நட்சத்திர நாள் அன்னைக்கு ஸ்ரீ மடத்திற்கு சுந்தரேசன் அவர்களுடைய தம்பி பையன் மகா பெரியவரை பார்க்கறதுக்காக வந்தார். மகா பெரியவரை பார்த்து வணங்கிட்டு ஒரு ஓரமா உட்கார்ந்து
தியானத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தார். மகா பெரியவர் எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்ததுக்கு அப்புறம் தன்னோட அறைக்கு திரும்பிட்டார். தியானத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருந்த அந்த பையனோட நினைவுல மகா பெரியவர் காட்சி கொடுத்து வேகமா அவன் கையை பிடிச்சு கையில சில பிரசாதங்களை திணிக்கிறாரு. உடனே போய் சுந்தரேசன்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்றாரு. திடுக்கிட்டு போய் தியானத்திலிருந்து கண் விழிக்கிறாரு அந்த பையன். தான் கண்டது கனவா நனவா அப்படின்னு ஒரு குழப்பம். தானே மேற்கொண்ட ஒரு கற்பனையா என்னன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி தயங்கி தயங்கி மகா பெரியவர்கிட்ட கேட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மடத்திலேயே அப்படியே நடந்து வரும்போது மகா பெரியவர் தன்னோட அறையிலிருந்து வெளியில வந்து தன் கையில அதே மாதிரி பிரசாதங்களை இந்த பையனுக்கு கொடுத்து இதை கொண்டு போய் அவனண்ட கொடுத்துரு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு உள்ள போயிட்டாரு. டக்குன்னு பொறி தட்டின மாதிரி இருந்துச்சு இவருக்கு. அவன் யார் அப்படின்னு சொல்லாம பிரசாதத்தை கொண்டு வந்து கொடுத்து போய் கொடு அப்படின்னு சொன்னா தியானத்துல இருக்கும்போதே மகான் சொன்னதும் உண்மையான கட்டளை தான் அப்படிங்கிறது இந்த பையனுக்கு தெரிஞ்சுது. இந்த பையனும் நான் யார்கிட்ட கொடுக்கணுங்கிற கேள்வியையும் கேட்கல. நேரா பிரசாதத்தை எடுத்துக்கிட்டு நங்கநல்லூர் வந்தாரு. தன்னோட பெரியப்பா கிட்ட மகா பெரியவர் உங்க கையில பிரசாதத்தை கொடுக்க சொன்னாருன்னு சொல்லி தீர்த்தத்தையும் விபூதியையும் கொடுத்தாரு. என் வேண்டுதலை கேட்டு கருணையோட கொடுத்தம்ச்சியா மகானே அப்படின்னு இவரு கண்ணீரோட கதறி அழுதபடி அந்த தீர்த்தத்தையும் பிரசாதத்தையும் ஏத்துக்கிட்டாரு. அந்த பக்தர் அன்று இரவு இறைவனடி சேர்ந்தாரு. தம் பக்தனோட கடைசி நேரத்துல அவனுடைய ஏக்கப்படி தன்னுடைய பிரசாதத்தை கொடுத்து அனுப்பணும்னு மகான் செஞ்ச அற்புதம் இது. பல வருடங்களுக்கு முன்னால மகா பெரியவரை பார்க்க ஒரு கணவாடிகள் வந்தார். வேதங்களை நன்கு கற்று உணர்ந்தவர். மகா பெரியவரை பார்க்க வந்தவர் அங்கேயே பக்தர்களோட வரிசையில நின்று ஆசி வாங்குறதுக்காக மெதுவா நகர்ந்து வரிசையில வந்துகிட்டு இருந்தார். அவர் கையில சின்ன பை இருந்துச்சு. அதை மகா பெரியவர்கிட்ட சமர்ப்பிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. என்ன நினைச்சாரோ தெரியல, அதை எடுத்து சுருட்டி உள்ள வச்சுக்கிட்டாரு. அவரோட முறை வந்துச்சு. மகா பெரியவர்கிட்ட ஆசி வாங்கிட்டு அப்படியே கிளம்பும் போது மகா பெரியவரோட குரல் அவரை நிறுத்துச்சு. எனக்கு கொடுக்கணும்னு கொண்டு வந்துட்டு கொடுக்காம போறையே. அந்த பக்தர் அப்படியே திடுக்கிட்டு நின்னாரு. அவரோட சின்ன பைக்குள்ள நெல்லிக்கனிகள் இருந்துச்சு. அவரோட தோட்டத்துல விளைந்த முதல் கனிகள். அதை மகானுக்கு கொடுக்கணும்னு கொண்டு வந்தவர் அங்க வகை வகையா தட்டுல ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, திராட்சைன்னு வகை வகையா எல்லா தட்டுலையும் இருந்துச்சு. அதனாலேயே ஒரு தாழ்வு மனப்பான்மையில இந்த இடத்துல நெல்லிக்காயா கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயே வச்சுக்கிட்டாரு. மகான் அப்படியே ஒரு மூங்கில் தட்டை காட்டி நீ கொண்டு வந்ததை இந்த தட்டில் எடுத்து வை அப்படின்னு உத்தரவிட்டார். அந்த பக்தரும் ரொம்ப தயங்கி அந்த தட்டில் பக்தியோடு சமர்ப்பிக்கிறார். அன்னைக்கு ஒரு விசேஷம் என்னன்னா, அன்னைக்கு துவாதசி. அன்னைக்கு மகா பெரியவர் நெல்லிக்காயை தான் விரும்பி ஏத்துக்குவார். மகா பெரியவர் சொன்னாரு, இன்னைக்கு பாருங்க எல்லா கனியும் வந்துருச்சு, இன்னைக்கு தேவைப்படுற நெல்லிக்கனி மட்டும் வரவே இல்லை. இன்னைக்கு இவர் கொண்டு வந்துட்டாரு. நெல்லிக்கனிய ஆதிசங்கரர் வாங்கினதுக்கு அப்புறம் தான் கனகதாரா ஸ்தோத்திரத்தையே உருவாக்குனாரு. ஒரு துவாதசி அன்னைக்கு நெல்லிக்கனி சாப்பிட்றதுங்கிறது மிகப்பெரிய விசேஷம் அப்படின்னு மகா பெரியவர் சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுக்க சொன்னார். அன்னைக்கு அந்த நெல்லிக்கனி எல்லாருக்கும் பிரசாதமாச்சு. இதுபோல அவர் சந்நிதியில் நடந்த பல அற்புதங்களை நாம் அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம்.